கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மோடு கூட இடைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் நல்ல தெய்வமே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற சுவாமி, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஆரம்பத்தில் மனிதனை படைத்த பொழுது ஒரு மகிமையான ஒரு மனிதனாய் தேவன் ஆதாமை படைத்தார்னு. அவன் ஒரு மகிமையானவனாய் காணப்பட்டான். ஆதாம் தேவ தூதனை போல இருந்திருப்பானோ என்னவோ தெரியலை. ஒரு மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் அந்த ஆதாமின் மேல் இருந்தது. நம்முடைய ஆண்டவர் நம்மை மகிமையாய் தான் ஆண்டவர் படைத்தார். மனுஷர்களை ஆண்டவர் மேன்மையானவர்களாய் தான் ஆண்டவர் படைத்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சாபங்கள் தேவனுடைய மகிமையை நம்மை விட்டு எடுத்து போடுகிறது. இந்த நாளில் நாம் ஒரு மகிமையான ஒரு சகோதரன், ஒரு ஹானரபிள், இல்லாவிட்டால் ஒரு க்ளோரியஸ் பர்சன். நம்ம எப்படிப்பட்டவங்க? மகிமையானவர்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்கள் மகிமையானவர்கள். தேவன் நம்மை ஒரு மகிமையான ஒரு சாயலில் அவர் உருவாக்கினார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தங்களுடைய மகிமையை இழந்து போகிறார்கள். ஆண்டவர் நாம் மகிமையாய் இருக்கணும் என்றே அவர் ஆசைப்பட்டார். உபாகமம் 28:1 வாசிங்க. உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் நம்ம எப்படி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் நீ மேன்மையாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமை தேவன் அந்த வார்த்தையினாலே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன், ஒரு சின்ன ஜாதியாய் அல்ல, உன்னை ஒரு பெரிய மனுஷனாய் நான் மாற்றுவேன். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், பெரியோரு கொத்த நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன். எனக்கு அன்பான ஆண்டவர் நம்மை மேன்மையான ஒரு சந்ததியாய் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்மை மேன்மையானவர்களாய் நாம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய விருப்பம். இதுதான் தேவனுடைய ஒரு மகா பெரிய ஒரு இஷ்டம். இன்றைக்கு நாம் அதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? ஆண்டவர் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். நீ மேன்மையானவனாய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ மேன்மையானதை, நீ மகிமையானதை நீ இந்த உலகத்திலே நீ செய்யணும். ஆண்டவர் அதற்காக தான் பாருங்க, நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவர் ஒப்பிடுறாரு. நீங்கள் விளக்கு தண்டின் மேல் இருக்கக்கூடிய விளக்கு என்று ஆண்டவர் சொல்றார். என்ன? நம்மை நட்சத்திரம் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நம்மை ஆண்டவர் ஒரு நட்சத்திரமாய், விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காய், அதாவது மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் தேவன் நம்மை வர்ணிக்கின்றார். ஆண்டவர் நம்மை மேன்மையானவர்களாய் தான் ஆண்டவர் வைக்க பார்க்கிறார். இந்த மாலை நேரமும் ஒருவேளை உங்கள் மனசில் உங்களை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் தயவு செய்து அதை மாற்றுங்க. ஒருவரும் இந்த பூமியில் ஆண்டவரை தேடுகிற ஒருவரும் ஒரு தாழ்வான இடத்துல, ஒரு உளையான சேற்றில் இருப்பது தேவ சித்தம் அல்ல.
ஆண்டவர் நம்மை படிப்படியாய் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர அவர் விரும்புகிறார். உங்கள் லைஃப்பை நீங்கள் திரும்பி பார்த்தாலே நீங்கள் கொஞ்சமாய் நீங்கள் முன்னேறி இருப்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் சொந்த லைஃப்பை பாருங்கள், தேவன் உங்களை உயர்த்தி இருப்பதை நீங்கள் கண்டு கொள்ளலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த ஆண்டு நம்ம இன்னும் மகிமையாய் அவர் மாற்றணும். கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையில் தேவன் பார்த்தீங்கன்னா நம்மை படிப்படியாய் அவர் உயர்த்தி கொண்டு தான் வருகிறார். படிப்படியாய் நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நம்முடைய எல்லை விரிவாக்கப்படுகிறது. யாபேஸ் எப்படி ஜெபித்தான், அந்த ஜெபம் அப்படியே இந்த சர்ச்சில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாள், ஆனால் அவனை ஆண்டவர் கனம் பொருந்தியவனாய் ஆண்டவர் மாற்றினார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார். அதற்கு தேவை முதலாவது தேவனை தேவ பிள்ளைகள் நம்பணும். என் ஆண்டவர் என்னை கனத்திற்குரியவனாய் அவர் வைக்க ஆசைப்படுகிறார். சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை நான் மேன்மையாய் நான் வைப்பேன். நாம் எப்படி மேன்மை உள்ளவர்களாய் மாற முடியும், நாம் எப்படி மேன்மை ஆனவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் சில வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். சில நெகட்டிவ் வேர்ட்ஸை நம்ம பாசிட்டிவாக நம்ம பார்க்க போகிறோம், சில வசனங்களை நேரடியாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். வாசிங்க 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 26, 2 Chronicles chapter 26 verse 18. ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுவது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குடும்பத்தாராகிய ஆசாரியருக்கு தான் அது அடுக்கும், அது அடுத்தது. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். பாருங்க, நீர் தயவு செய்து பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, நீ செய்த இந்த காரியம் உனக்கு மேன்மையை கொண்டு வராது. அதுதான் அதனுடைய அர்த்தம். உசியா ராஜா அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தூபம் காட்டுகிறான். அந்த தூபம் காட்டுகிறது அவனுக்கு மேன்மையாய் அமையாது என்று ஆண்டவர் பேசுகிறார். அது மேன்மையாய் அமையாது. ஏனென்றால் நீ எதை செய்யணுமோ அதை செய்யாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்தாய். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த உசியாவை பார்த்து தேவன் சொல்றாரு, அந்த ஆசாரிகள் சொல்லுகிறார்கள், நீ செய்த இந்த காரியம் உனக்கு மேன்மையை கொண்டு வராது. உசியாவே, நீ செய்த இந்த காரியம் உனக்கு நன்மையை கொண்டு வராது. அப்போ பாருங்க, நாம் செய்கிற சில காரியங்கள் நமக்கு மேன்மையை கொண்டு வரும், நாம் செய்கிற சில காரியங்கள் நமக்கு மேன்மையை அல்ல சாபத்தை கொண்டு வரும். இதை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தான் மனசில் ரொம்ப கருத்தாய் வைக்கணும். எந்த இடத்திலும் நாம் செய்கிற சில காரியம் நமக்கு மேன்மையை கொண்டு வரும், நாம் செய்கிற சில காரியம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, சாபத்தை கொண்டு வரும். அதே உசியாவினுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை 26வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம கவனிப்போம். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகளின் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று. பாருங்க, அதே உசியாவினுடைய கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. பாருங்க, அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று. அவன் பலப்படும்படியாய் அவனுக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாயிற்று. இந்த ஆச்சரியமான அனுகூலம், அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரவுவதற்கு யார் காரணமாக இருந்தார் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, யார் காரணமா இருந்தா? உசியாவா, தேவனா? தேவன் தான் காரணமாக இருந்தார். உசியா அவனை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றின பொழுது அவன் தன் தேசத்தை, தன்னுடைய பட்டணத்தை, தன்னுடைய நாட்டை, தன்னுடைய கோட்டையை அவன் பலப்படுத்துகிறான். நிபுணனான வேலைக்காரர்களை வைத்து கோட்டையை பலப்படுத்துகிறான், ஆலோசனை செய்கிறான். அவனுடைய கீர்த்தி வெகு பல தேசங்களுக்கு அவனுடைய கீர்த்தி புறப்பட்டு போகிறது, பரவுகிறது.
அவனுக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாயிற்று. ஆனால் அதே உசியா தேவ சமூகத்தில் அவன் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வேன் என்று பிரித்து எடுக்கப்பட்ட ஆரோனின் குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான அந்த ஊழியத்தை அவன் செய்வேன் என்று வந்த பொழுது அது அவனுக்கு மேன்மையாய் அது அமையவில்லை. ஏனென்றால் இந்த ஆசாரியர்கள் பார்க்கிறார்கள், உசியாவே, எதை செய்தால் உனக்கு மேன்மை வரும், எதை செய்தால் உனக்கு தீமை வரும் என்பதை நீ பகுத்து அறிய மறந்துட்ட. எது செய்தால் உனக்கு மேன்மை, எது செய்தால் உனக்கு தீமை. இன்றைக்கு மேன்மையாய் இருக்க வேண்டிய சபை, இன்றைக்கு மேன்மையாக இருக்க வேண்டிய குடும்பங்கள் ஏன் மேன்மை அடையலைன்னா, செய்யக்கூடியதை செய்யாமல் போயிடுறாங்க, செய்யக்கூடாததை பலவந்தமாய் செய்கிறார்கள். அதுதான் பிசாசினுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம். இன்றைக்கு ஒரு குடும்பம் என்ன செய்யணும், இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும், நீ ஆண்டவருடைய சித்தத்தின்படி அதை செய்தால் நீ மேன்மை அடைவாய். ஒருவேளை பிசாசு இல்லாவிட்டால் உனக்குள்ளாய் தற்பெருமை, உனக்குள்ளாய் சில ஆசைகள், உனக்குள்ளாய் சில மேட்டிமைகள் வந்து நீ செய்யக்கூடாததை செய்யும் பொழுது நீ மேன்மையிலிருந்து கீழே விழுகிறாய். அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது. இன்றைக்கு தயவு செய்து, நான் செய்கிறது தேவனுக்கு பிரியமானதா, நான் செய்கிறது எனக்கு மேன்மை வருமா என்பதை நாம் நிதானிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம நிதானிக்கணும். எதையும் நம்ம போய் செய்திடக்கூடாது, எதையும் செய்திடக்கூடாது. நான் செய்வதிலே தேவ நாம மகிமைப்படுமா? இன்றைக்கு ஒரு குடும்ப தலைவன் தான் செய்வதில் அந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு வருமா, இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருமா என்பதை நம்ம கவனிக்கணும். சின்ன சின்ன விஷயத்தில் கவனிக்கணும். ஒரு கணவனை மனைவி கனப்படுத்தணும், அப்படிதானே? ஹலோ, இருக்கீங்களா? கனப்படுத்தணும். என்ன செய்தால் மனைவி கனப்படுத்துவா கணவனு? நல்லதை செய்தால், மனைவியை என்கரேஜ் பண்ணால் மனைவி கனப்படுத்துவா. என் புருஷன் நல்லதை சொல்கிறாரு, நல்லதை செய்கிறாருன்னு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டு, ஒரு புடவை, இல்லாவிட்டால் ஒரு நல்ல ஒரு செயினோ ஏதோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அவள் உங்களை கனப்படுத்துவா. கஷ்டப்பட்டு உழைத்து எனக்கு ஒரு ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நீ உங்கள் அம்மா போட்ட நகையை கொடு, நான் கொண்டு போய் அதை அடகு வைக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்க? கனவீனப்படுத்துவாங்கன்னு. என்னையா இந்த ஆள் ஒரு பொருளை விட்டு வைக்க மாட்டேங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிடுறாரு. ஏன்? நாம் செய்கிற காரியத்தை வைத்து நம்ம கனப்படுத்தப்படுவோம், இல்லாவிட்டால் கனவீனப்படுத்தப்படுவோம். இந்த உசியாவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல பாடம். ஒரு பக்கம் அவன் செய்தது கனத்திற்குரியதாக இருந்தது, இன்னொரு புறம் அவன் செய்தது அவனுக்கு அழிவை கொண்டு வந்தது. தயவு செய்து நம்ம செய்வதெல்லாம் தேவன் அங்கீகரிப்பார் என்று நினைக்கக்கூடாது. ஆமென். நம்ம செய்வதெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று அங்கே நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம நிதானித்து பார்த்து நம்ம செயல்படணும். அதற்கு அடுத்து ஒரு வசனம் சொல்கிறதை கவனிங்க. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் தியானிப்போம். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே, சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவளுடைய வீட்டு வாசல் பக்கமே போகாத, உன்னுடைய மேன்மையை நீ இழந்து போவாய். உன்னுடைய மேன்மை அந்நியருக்கு, உன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவாய். இந்த இடத்துல இந்த ஒரு வாலிபனை குறித்து, அவனுடைய நடத்தையை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. அது நிமித்தமாய் அவன் மேன்மையை இழந்து போகிறான். எனக்கு அன்பானவர்களே, பாவத்தோடு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் தங்கள் மேன்மையை இழந்து போவார்கள். பாவத்தோடு, பிடிவாதத்தோடு, அசுத்தத்தோடு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் தங்கள் மேன்மையை இழந்து போவார்கள். உங்களுடைய மேன்மையை நீங்கள் காத்து கொள்ளணும். நான் என் இஷ்டம் போல நான் வாழ்வேன், என்னை கர்த்தர் மேன்மையை தான் வைப்பார் என்றால் இல்லை, அந்நியருக்கு போயிடும். உன்னுடைய மேன்மை அந்நியருக்கு போயிடும். ஒரு தேவ பிள்ளை, ஒரு வாலிபன், ஒரு குடும்பம் நம்முடைய மேன்மையை கெடுக்கக்கூடிய
எந்த விதமான ஒரு சம்பாஷணை நமக்கு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒருவேளை ஒரு அசுத்தமான ஒரு பெண்ணோடு கூட இருக்கக்கூடிய தொடர்பை அது காண்பிக்கலாம். சில நேரத்தில் அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை மட்டும் நினைத்து விடக்கூடாது. நாம் எந்த மனுஷனிடத்துல, எந்த குடும்பத்தோடு, எப்படிப்பட்ட ஜனங்களோடு நாம் ஐக்கியம் வைக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். நம்முடைய ஸ்டேட்டஸ், நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்தஸ்து அது இழந்து போகக்கூடிய அளவில் ஒரு குடும்பத்தாரோடு நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் சம்பந்தம் வைக்கக்கூடாது. நம்முடைய சபையில் இன்னொரு சபையிலிருந்து என்னிடத்தில் ஆலோசனைக்காக ஒரு குடும்பம் வந்தது. அந்த குடும்பம் பிரிந்தே போனது. அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய மனைவி பிள்ளைகள் எனக்கு பிரியமில்லாத ஒரு குடும்பத்தாரோடு கூட அவங்க ஐக்கியம் வைத்திருக்கிறாங்க. என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய வார்த்தையை கேட்பதில்லை. எனக்கு விருப்பமில்லாத அந்த குடும்பத்தார் சொல்வதை தான் அவங்க கேட்கிறாங்க. என்னை அவர்கள் மதிப்பதில்லை. என் மேலே அவர்களுக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்கிறேன் அந்த குடும்பம் உங்களுக்கு வேண்டாம், அந்த உறவு உங்களுக்கு வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் என் மனைவி பிள்ளைகள் சொல்கிறாங்க, அவங்க நல்லவங்க, நீங்கள் வேணா எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அவங்க தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி. உண்மையாக நடந்த சம்பவம். ஏதோ ஒரு குடும்பத்தின் மேல் அவர்களுக்கு ஐக்கியம் வைத்தார்கள். அந்த மனுஷன் அந்த குடும்பத்தை விட்டே போயிட்டார். உனக்கு புருஷன் வேண்டாம், உங்களுக்கு அப்பா வேண்டாம், உங்களுக்கு யாரோ ஒரு குடும்பம், அந்த குடும்ப உறவு, அந்த நட்பு தான் உங்களுக்கு முக்கியம். எனக்கு அந்த உறவு பிடிக்கலை, எனக்கு அந்த உறவு வேண்டாம் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த உறவை நீங்கள் அறுத்து விட உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆகவே நான் போகிறேன் என்று சொல்லி அந்த குடும்பம் பிரிந்தே போனது. இப்போது அந்த குடும்பத்தினர் அழுகுறாங்க, ஐயோ என் புருஷன் வேணும், ஐயோ என் தாய், என்னுடைய தகப்பன் வேணும். முடிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? நம்ம சேரக்கூடாத இடத்தில் ஒரு தேவ பிள்ளை நீ சேர்ந்தால் உன்னுடைய மேன்மையை நீ இழந்து போவாய். சேரக்கூடாத ஒரு நட்பு, சேரக்கூடாத ஒரு காரியம், நீ செய்யக்கூடாத ஒரு காரியம். இன்றைக்கு நாம் ஒளியின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம், நாம் தேவனுடைய குடும்பம் என்று அழைக்கப்படுகிறோம். நம்முடைய சுவாபம், நம்முடைய குடும்பத்தில் அந்நிய உபதேசங்கள் வரக்கூடாது. இந்த உபதேசத்தையும் குறிக்கிறது. நம்முடைய ஆலயத்தில் பாருங்க, கணவன் அவன் தான் குடும்பத்திற்கு தலைவன். பிரைஸ் தி லார்ட். வேணா இந்த உலகம் சொல்லலாம், இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சம உரிமை அப்படி இந்த உலகம் சொல்லலாம். ஆண்டவர் அப்படி வைக்கலை. ஆண்டவர் என்னதான் வச்சிருக்கிறாரு? கணவன் மனைவிக்கு யாரா இருக்கிறாங்களா? சொல்லுங்க, யாரா? மனைவி மாதிரி சொல்லுங்க. கணவன் யாரா இருக்கிறார்? மனைவிக்கு தலையா இருக்கிறார். தலைனா முக்கியமா? முக்கியம் இல்லையா? முக்கியம். வேதத்தின் அடிப்படையில் கணவன் ஒரு மனைவிக்கு தலை. கனவீனப்படுத்தக்கூடாது. அந்த தலையை ஒரு மனைவி கனவீனப்படுத்தினால் நிச்சயமாகவே உனக்கு நீயே சாபத்தை கொண்டு வருகிறாய், உனக்கு நீயே அந்த மகிமையை நீ இழந்து போகிறாய். இன்றைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் தயவு செய்து புருஷனை கனப்படுத்துங்க. புருஷனுடைய இருதயத்தை உடைக்கிறபடியாகவோ, புருஷனுக்கு பிரியமில்லாததை செய்யும்படியாகவோ நீங்கள் எழுந்து நிற்கும் பொழுது தேவன் உங்களுடைய மேன்மையை, உங்களுடைய மதிப்பை, உங்களுடைய மரியாதையை தேவ சமூகத்தில் நீங்கள் இழந்து போவீர்கள். அதே நேரத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவிக்காக தன்னையே தியாகம் பண்ணணும். கிறிஸ்து எப்படி சபைக்காக தன்னை சிலுவையிலே கொடுத்தாரோ அதே போல ஒரு புருஷன் தன் மனைவிக்காக தன்னை தியாகம் பண்ணணும், அப்படி அன்பு கூறணும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே மனைவியில் என்ன குறை இருந்தாலும், மனைவியில் என்ன பலவீனம் இருந்தாலும் ஒரு புருஷன் அதை சகித்து கொள்ளணும். உன்கிட்ட இந்த குறை இருக்குன்னு சொல்லி அந்த மனைவியை குற்றம் சாட்டுவது, நீ படிக்கலை, முகம் சரியா இல்லை, நீ குண்டாயிட்ட, கல்யாணத்துக்கு முன்னாடி அழகா இருந்த, இதெல்லாம் ஒரு புருஷன் பேசக்கூடாது. அவலட்சணம். அதுக்கு என்ன பேரு? அவலட்சணம். ஒரு புருஷன் பேசக்கூடாதுன்னு. நமக்கு என்ன தெரியும், கல்யாணத்துக்கு அப்புறம் பலூன் மாதிரி மாறுவாங்க, நமக்கு என்ன தெரியும்? சரியா? ஸோ ஆகவே அதை பற்றியெல்லாம் நம்ம பேசவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ ஆனால் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தாரோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தகாத உறவுகள், தகாத சிந்தனைகள் வராதபடி நம்ம காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 15:33 நீங்கள் வாசிக்கும் பொழுது, மேன்மைக்கு முன்னானது என்னவா? தாழ்மை. ஒரு தேவ பிள்ளை மேன்மை அடையணும் அப்படின்னா ஆண்டவர் உனக்குள் தாழ்மை இருக்கிறதான்னு பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு?
தாழ்மை. தாழ்மையானவனா நீ, அப்போதான் ஆண்டவர் மேன்மை கொடுக்க விரும்புகிறார். குடும்பத்தில், வேலையிடத்தில், சபையில், தேவனுக்கு முன்பாய், பெரியவர்களுக்கு முன்பாய் நாம் தாழ்மையானவர்களா என்று ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். இந்த காலத்தில் பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம தாழ்மையை கற்றுக் கொடுப்பதே இல்லைன்னு. நம்முடைய பிள்ளைகள் ஒரு பெரியவங்களை மதிக்கணும், ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த காரியங்களெல்லாம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு போதிக்கப்படலை. ஈவன் நம்முடைய சபையில் கூட பிள்ளைகளுக்கு போதிக்கப்படலை. பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும் என்ன. நம்முடைய பிள்ளைகளுக்கு தாழ்மை நம்ம கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அந்த பிள்ளைகள் மேன்மை அடையாது. நாம் நம்ம பிள்ளைகளுக்கு தாழ்மை கற்றுக் கொடுக்கணும். அதற்கு குச்சி எடுத்து, கம்பு எடுத்து 2 அடி கொடுக்கணுமா? கொடுத்து குழந்தைகளுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும். பெரியவங்க முன்னாடி எப்படி நடக்கணும். அந்த அங்கிள் அன்னைக்கு பேசுனாங்களே, நீ எப்படி பதில் சொன்ன? தவறாக அந்த குழந்தை பதில் சொல்லியிருந்தா அந்த அங்கிள் முன்னாடி போட்டு 4 சாத்தக்கூடாது. வீட்டுக்கு கூட்டு போய் சொல்லணும், நீ அப்படி பேசுனது தப்பு, நீ அந்த அங்கிள் முன்னாடி மரியாதையாக நடந்திருக்கணும், அந்த அங்கிளை இப்படி பேசியிருக்கக்கூடாது. அப்படி அந்த பிள்ளைகள் பேசி இருந்தால் நன்றாய் அந்த பிள்ளைகளை நம்ம கண்டித்து அதில் வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கல அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் வளராது. ஏன் அந்த சாமுவேல் மாபெரும் தீர்க்கதரிசியாய் மாறினான் பாருங்க. 3 முறை ஏலி தாத்தா கூப்பிட்டாரு. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் போய் கேட்குறான், ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை, போய் தூங்கு. திரும்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு. இந்த காலத்து ஆட்கள் இந்த பெருசுக்கு என்ன வேலையே இல்லையா? சும்மா நம்மளை போட்டு கூப்பிட்டுட்டு கிடக்கேன்னு சொல்லி போய் திட்டலை. அவன் திரும்ப போய் ஐயா கூப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறான். அவர் சொல்றார், இல்லைப்பா நீ போய் படுத்துக்கொள். திரும்ப ஆண்டவர் கூப்பிடும் பொழுது திரும்ப ஓடுகிறான். அப்போ அவர் சொல்றார், இல்லை ஆண்டவராக இருக்கும் போல இந்த பிள்ளையினுடைய தாழ்மையை பார்க்கிறார். இந்த குழந்தைகிட்ட பிசாசு பேசாது. இப்போ நம்ம குழந்தை திடீர்னு நைட்டில் அப்பா கூப்பிட்டீங்களான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏய் போய் படு, ஒரு அதட்டு போடுவோம். அது திரும்ப கூப்பிட்டா நமக்கு தோணும், ஒருவேளை பிசாசு கூப்பிடுது போல இருக்கு. ஆனால் அவனுக்கு தெரியுது, இந்த குழந்தைகிட்ட யார் தான் பேசுவா? தேவன் பேசுவார். ஏனென்றால் தாழ்மையில் அந்த குழந்தை வளர்க்கப்பட்டது. கொண்டு போய் ஒரு ஆலயத்தில் விட்டு அவள் போய்விட்டாள் தாயானவள். எனக்கு அன்பானவர்களே, தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ளணும். சபையில தான் நம்ம தாழ்மையை படிக்கிற ஒரு இடம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை ஆராதிக்கணும். ஏனென்றால் நம்ம ஆலயத்தில் முழங்கால் படியிடணும். நம்ம தேவனுக்கு முன்பாய் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருத்தர் கனப்படுத்த முந்தி கொள்ளணும். நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு வர்றதுனால நீங்கள் தாழ்மை இல்லை. அந்த பிரதரை பார்த்து பிரைஸ் தி லார்ட்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட் ஆண்டவருக்கு சொல்கிறோன்னு. சிலர் அதை சொல்கிறதில்ல. உங்களுக்கு வெட்கம், சிலருக்கு மற்றவர்களோடு பேச பிடிக்கிறது இல்லை. இல்லாவிட்டால் தங்களை என்ன செய்கிறாங்க, அது ஒரு மேட்டிமை குணம். நீ நின்று ஒருவேளை பாஸ்டரை பேசிட்டு இருக்கிறாரு, நீ பாஸ்டரை பார்க்கணும் அப்படின்னாலும் நின்று கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாஸ்டரை பார்த்துட்டு போகணும். அதுதான் தாழ்மை. இன்றைக்கு அநேகருக்கு தாழ்மை இல்லை, ஆகவே மேன்மை வருவதில்லை. ஒரு முறை பாருங்க, நான் பாஸ்டர் ஏசனா அவர்களுடைய சபைக்கு நான் போயிருந்தேன். அப்போ அவர் எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது அவர் சொன்னார், தம்பி பாரு, இந்த இடத்துல இந்த பையன் இங்கே நிற்கிறான். அவர் கையில் கொண்டு இந்த ஒருத்தர் ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு பொருளை கொடுத்தாங்க. நான் இந்த தம்பிக்கிட்ட இந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு போவேன், இதை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அந்த இடத்த விட்டு அவன் போக மாட்டான். அந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே கையில் தான் வச்சுருப்பான், கீழே கூட வைக்க மாட்டான் அப்படின்ட்டார். எனக்கு அவர் சேலஞ்ச் பண்ணி காண்பிக்கின்றார். அதே போல் நாங்கள் ஆராதனைக்கு போனோம். 3 மணி நேரம் ஆராதனை முடிந்தது. அவர் திரும்பி வரும்பொழுது பார் அப்படின்னாரு. பார்த்தா அந்த பையன் அங்கே நின்றுட்டுருக்கான். அப்படியே அந்த டிஃபன் பாக்ஸை வச்சு நின்றுட்டுருக்கிறான். அவர் வந்த உடனே அப்படி பார்த்தாரு. அவன் பயப்படுறான் பேச. அவர் நடந்து போகிறார். அவன் பின்னாடி அதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். ஏன்? தாழ்மை. ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டாரு. ஒரு ஊழியக்காரர் நமக்கு தகப்பனை போல ஒரு தேவ அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி அந்த காரியத்தில் அவன் தாழ்மையாக இருக்கிறான். ஆண்டவர் ஒரு மனுஷனை மேன்மையாய் மாற்றணும் அப்படின்னா நமக்குள்ளாய் தாழ்மை மிக அதிகமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். மேட்டிமை உள்ளவர்களை தேவன் என்ன செய்கிறாரு? தாழ்த்துறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லா இடத்துல நம்முடைய தாழ்மையை நம்ம வெளிப்படுத்தணும். சபையில் மட்டும் இல்லை, குடும்பத்தில். சில நேரத்தில் மனைவிக்கு முன்பாய் புருஷன் தாழ்மைப்படணும்.
சில நேரத்தில் புருஷனுக்கு முன்பாய் மனைவி தாழ்மைப்படணும். சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு முன்பாய் தகப்பன் தாழ்மைப்படணும். சில நேரத்தில் தகப்பனுக்கு முன்பாய் பிள்ளைகள் தாழ்மைப்படணும். சில நேரத்தில் பாருங்க, நமக்கு கொஞ்சம் வயசாயிட்டு வந்தாலே காரணம் இல்லாமல் சில நேரத்தில் பிள்ளைகளை நம்ம திட்டுவோன்னு. தம்பு ஜானிக்கெல்லாம் சில நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்பா திட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இவருக்கு என்ன ஆச்சு, ஆனாலும் பேசாமல் தான் அவங்க இருக்கணும். என்ன ஏனென்றால் அந்த தாழ்மை, சரி அப்பா தானே சொல்கிறாரு, அங்கே எதிர்த்து பேசக்கூடாது. அதே மாதிரி விசுவாசிகளை சில நேரத்தில் பாஸ்டர் அப்படி நடந்து கொள்ளலாம். ஒரு தேவ பிள்ளை வேலை இடத்துல தாழ்மையாக இருங்க. நம்ம தாழ்மையாக இருந்தால் தேவன் நம்மை மேன்மையாய் அவர் வைக்கின்றார். மூன்றாவதாக காரியமாய் நான் சொல்கிறேன் பாருங்க, நீதிமொழிகள் 20:3. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. நமக்கு வழக்கு இருக்கா? யார் எத்தனை பேருக்கு வழக்கு இருக்கு? ஒவ்வொரு நாளும் வழக்கு இருக்கும். ஏதாவது குடும்பத்தில் வழக்கு இருக்கும், வேலை இடத்துல வழக்கு இருக்கும். நாம் தேவையில்லாமல் ஒரு வழக்கில் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. தேவையில்லாமல் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. தேவையில்லாமல் ஒரு மனுஷனோடு நாம் யுத்தத்தில் கலந்துடக்கூடாது. நாம் நம்ம வேலை உண்டு, நாம் உண்டுன்னு இருக்கணும். பிரைஸ் எல்லாம் அதுதான் நல்லது. அப்படி நீ இருந்தால் உன்னுடைய மேன்மையை நீ என்ன செய்ய மாட்டே, இழந்து போக மாட்டே. ஒரு முறை பாருங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பில் நடந்தது பாருங்க. ஒரு ஒரு இடத்துல சாப்பிடுவதற்காக போனோம். அந்த இடத்துல சாப்பிடுவதற்காக போன பொழுது நான் என்னுடைய சாப்பாட்டை, இல்லை என்னோடு கூட வந்த சகோதரி ஹெலனும் யாரோ ஒருத்தர் தங்களுடைய சாப்பாட்டை கொண்டு வராங்க. அந்த இடத்துல உட்காரணும். பின்னாடி வந்த ஒரு ஆள் ரொம்ப சத்தம் போட்டான், வழிவிடுன்னு சொல்லி ரொம்ப கத்தினான். நான் சும்மா இருக்கக்கூடாதா? நான் என்ன செய்தேன், உடனே நான் கோவப்பட்டு, என்ன இப்படி கத்துற கையில் சூடாக வச்சுருக்காங்களே, அவங்க வந்து உட்காரட்டும் அப்படின்னு ஒன்று. அவன் தாறுமாறாக பேசிட்டான். அவன் லாங்குவேஜ் நமக்கு வருமா? அவன் லாங்குவேஜ் நமக்கு வராது. அவன் தாறுமாறாக பேசின உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. அப்போ தான் நினச்சேன், அவன் அளவுக்கு நாம் கேவலமாக போயிருக்கூடாது. நாம் என்ன செய்திருக்கணும், பேசாமல் பொறுத்து சகிச்சு போயிருக்கணும். அவன் லெவலுக்கு நாம் போய் பேச முடியாது. அவன் அளவுக்கு நாம் போய் சண்டை போட முடியாது. ஏனென்றால் நாம் தேவ பிள்ளைகள். அவன் செய்தது தப்பு, அவன் பேசினது தப்பு, அவன் நடந்து கொண்டது தப்பு. என்னுடைய தப்பு என்ன? அந்த வழக்கில் போய் தலையிட்டது என்னுடைய தப்பு. அவன் கத்தினான், இயேசுவின் நாமத்தினால போ பிசாசேன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி இருந்தேன்னா அவனோடு கூட எனக்கு ஒரு வாக்குவாதம் வந்திருக்காது. அவனோடு கூட நான் என்னுடைய மதிப்பை நான் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இராது. நம்முடைய மதிப்பு பெரியது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை மேலான காரியத்திற்காக அழைத்தார். ஆகவே சின்ன சின்ன விஷயத்தில் தயவு செய்து வழக்கில் சண்டையில் போய் முடிஞ்சிடாதீங்க. குடும்பத்தில் கூட ஒரு பிரச்சனை வருதா, கணவன் மனைவி சண்டையில் போயிட்டீங்கன்னா 2 பேருடைய மதிப்பும் குறைஞ்சிடும். அவங்க அப்படியே பேச பேச அவங்க வாடான்னுவாங்க, எங்கே போடின்னுவாங்க. அதுக்கப்புறம் வாடா போடா மதிப்பு போயிடும், மரியாதை போயிடும். அதற்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது நன்மைக்கல்ல, அது தீமைக்காக போகிறது அப்படின்னு ஒரு மனுஷன் அறிந்தவுடன் நம்ம வழக்கை விட்டு வெளியேறிடணும். பிரைஸ் எல்லாம் அந்த விவாதத்தை விட்டு வெளியேறிடணும். ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு வந்து என்ன தெரியுமா இருக்கும், மனசில் அப்படி ஆத்திரம் பொங்கிட்டே இருக்கும். அந்த சகோதரி நான் பார்த்து கேட்காம விட மாட்டேன். போய் கேளு, அவங்க அதுக்கு மேலே 4 கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் முடியை பிடிச்சிட்டு நிற்க வேண்டியதான். அது பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர்லாம், ஐயோ இந்த சிஸ்டர் எவ்வளோ அந்நிய பாஷை பேசுவாங்க, நான் இப்படி பேசுகிறாங்களேன்னு நம்முடைய மரியாதை போயிடும், நம்முடைய மதிப்பு போயிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, வழக்குக்கு நீ விலகணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம வழக்குக்கு விலகணும். குடும்பத்திலேயே அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுடைய மனைவி பயங்கர சண்டைக்காரியாக இருந்தால் தயவுசெய்து பேசாதீங்க. அவங்க ஏதாவது ஒரு சண்டை போட ஆரம்பித்த உடனே, சரிம்மா ஐ சரண்டர் ஆல் டு ஜீசஸ், ஐ சரண்டர், அப்படி சரண்டர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு சண்டை போடுறதுக்கு சான்ஸ் இல்லாமல் பைத்தியம் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அவங்க தானாக மாறுவாங்க. வழக்குக்கு தயவு செய்து விலகுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே தேவன் உன்னை மேன்மையாய் வைக்க விரும்புகிறார். நீ ஒரு சாதாரண மனுஷனிடத்தில் போய் தயவு செய்து சண்டை போடாத. சில நேரத்தில் உங்கள் வேலை இடத்துல அப்படிப்பட்ட ஆட்கள் வருவாங்க. அதுக்கு சண்டை போடுறதான் வேலை செய்யாதுங்க. மற்றவங்களை தீண்டி மற்றவர்களை எப்படி ஆகிலும் அவர்களுக்குள்ளாய் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதே சிலருடைய வேலையாக இருக்கும். அவங்க என்னதான் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அவங்க கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, அவங்க வெட்கப்பட்டு ஓடி போவாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் மேன்மையானவர்கள், நீங்கள் மேன்மையானவர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, அடுத்து நம்ம செலுத்த வேண்டியது எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். இன்றைக்கு ஆபேலை நாம் கனப்படுத்துவதற்கு, ஆபேலை குறித்து நம்ம பேசுவதற்கு என்ன காரணம்? அவன் விசுவாசத்தினாலே ஒரு மேன்மையான ஒரு பலி அவன் செலுத்தினான். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் மேன்மை அடைவதற்கு மேன்மையான பலியை நாம் செலுத்தினால் நாம் மேன்மை அடைவோம். அல்லேலூயா. எனக்கு கவனிங்க, மேன்மையான பலியை செலுத்தணும். ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். வேதம் முழுவதும் பாருங்க, மேன்மையான பலியை செலுத்தினவர்களை தேவன் மேன்மைப்படுத்தினார். சொல்ல முடியுமா யாரெல்லாம் அப்படி மேன்மையான பலியை செலுத்தினது? ஆபிரகாம் மேன்மையான பலியை செலுத்தினார். சொந்த குமாரனை பலியிடும்படியாய் போனார். அப்புறம் அன்னாள் செலுத்தினாள் மேன்மையான ஒரு பலி. அன்னாள் தன்னுடைய சொந்த குமாரனை, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை, ஒரு குழந்தையை கொடு, நான் உமக்காக தருகிறேன். அந்த குழந்தை பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினான். ஆமென். அதே போல மேன்மையான பலிகளை தேவ பிள்ளைகள் செலுத்தினார்கள். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து நலதம் தைலத்தினால் தேவனுடைய பாதத்தை அந்த ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, அவள் கழுவினாள், அவள் அபிஷேகம் பண்ணினாள். அநேக தேவ பிள்ளைகள் மேன்மையான பலியை செலுத்தினார்கள். இன்றைக்கு உன்னுடைய குடும்பம் தேவனுக்கென்று மேன்மையானதை செய்யணும். சபையில செய்யணும். சபையில இந்த குடும்பம் இந்த மேன்மையான பலியை செலுத்தியிருக்கிறது. சபையாய் கணவன் மனைவியாய் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தங்கள் கழுத்தை ஊழியத்திற்கு கொடுத்தார்கள். வேதம் அப்படி சொல்லுது. என்ன, சில நம்ம விரல கூட கொடுக்க மாட்டோம். அவங்க தங்களுடைய கழுத்தை ஊழியத்திற்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு அது ஒரு மேன்மையான ஒரு பலி. வேதத்தில் அவருடைய பெயர்கள் எழுதப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு விசுவாசத்தின் மூலமாய் பலி செலுத்தணும். ஏதோ பாக்கெட்டில் இருக்கிற ஒரு $10 $50 எடுத்து கொடுப்பதல்ல. நம்ம கொடுக்கிற ஒரு காணிக்கை விசுவாசத்தின் மூலமாய் தேவனுக்கு பலியாய் மாறணும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மையாய் வைப்பார். இந்த சபையில் மேன்மையான பலி செலுத்தக்கூடிய குடும்பங்கள் எழும்பணும். ஆமென். என்னுடைய நேரத்தை நான் பலியிடுகிறேன். இப்போ நான் கொஞ்ச நாளாக பார்க்குறேன், இந்த சனிக்கிழமை கொயர் ப்ராக்டிஸ் வரும். இங்கே வந்து சகோதரிகள் சில குடும்பங்களாய் வந்து நிற்கிறாங்க. வந்து நின்று அவர்கள் செய்கிறாங்க. ஆராதனை நேரத்தில் அநேகர் இந்த இடத்துல ஓடி வேலை செய்கிறீங்க. அதை பலியாய் ஒப்பு கொடுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது நான் செய்வேன். இன்னைக்கு இந்த ஆராதனை முடித்த பிறகு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் போகிறேன். அப்படி அல்ல. உங்களுடைய அப்பாயின்மெண்ட் தேவனுடைய ஆலயம். நான் தேவனுடைய ஆலயத்தில் இந்த வேலையை நான் செய்துட்டு நான் போவேன். என்ன வேலையாக இருக்கலாம், டாய்லெட் க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், அது ஒரு பலியாக இருக்கணும் தேவ சமூகத்தில். ஆமென். நான் தேவனுடைய ஆலயத்தை, நான் டாய்லெட்டை நான் க்ளீன் பண்ணுவேன். நான் தேவனுடைய ஆலயத்தில் நான் இந்த கார்பெட் எல்லாம் நான் என்ன செய்வேன், வேக்யூம் பண்ணுவேன். நான் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கென்று நம்ம பலி செலுத்தும் பொழுது தேவன் அந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். இந்த உலகத்தில் தேவனுக்காக பலி செலுத்துறவங்க ரொம்ப குறைவு. தேவனுக்காக, ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ரொம்ப குறைவு. ஆண்டவருடைய இருதயத்தை தொடும்படி தேவனுக்கு கொடுக்கிற ரொம்ப குறைவு. நாம் ஆண்டவருடைய இருதயத்தை தொடும்படி ஒரு மேன்மையான ஒரு பலியை நாம் செய்தால் அது நல்லது, அது ஆசீர்வாதமானது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் வசனம் 19 வசனம் 11 வாசியுங்க. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. குற்றத்தை மன்னிப்பது நமக்கு மகிமையை கொண்டு வரும், கனத்தை கொண்டு வரும். குற்றத்தை மன்னிப்பது, பிரைஸ் தி லார்ட். குற்றத்தை மன்னிக்கிற ஒரு சுபாவம். இன்றைக்கு குற்றம் ஒருவன் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அதை மனுஷரால் மன்னிக்க முடியறதில்லை. என் மனைவி இந்த குற்றத்தை எனக்கு செய்துட்டா, மன்னிக்க முடியலை. சகோதரன் இந்த குற்றத்தை எனக்கு செய்துட்டார், மன்னிக்க முடியலை. என்னுடைய நண்பன் இந்த குற்றத்தை எனக்கு செய்துட்டா, மன்னிக்க முடியலை. ஆண்டவர் சொல்றாரு, மன்னிக்கிற ஒரு சுபாவம் உள்ளவன் அவன் மகிமையானவன், அது அவனுக்கு மகிமை. ஒரு மனுஷனோடு உங்களுக்கு ஒரு யுத்தம் நடந்தது, ஒரு மனுஷனோடு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீ அந்த மனுஷனை மன்னித்தால்
அந்த மனுஷனுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அறுக்கப்படுகிறது. அந்த மனுஷனுடைய சாபத்திற்கும் உனக்கும் இருக்கிற தொடர்பு அறுக்கப்படுகிறது. ஒரு தேவ பிள்ளை தனக்கு நஷ்டம் பண்ணினவர்களை, தனக்கு தீமை செய்தவர்களை, நம்முடைய இருதயத்தை உடைத்தவர்களை நம்ம மனசிலே வைத்து அதையே சிந்தித்து அதையே நம்ம யோசித்து கொண்டிருப்போமானால் உண்மையில ஆசீர்வாதம் தங்காது. அதை அறுத்து விடணும். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு கடலில் இருக்கீங்க, நீந்தி கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி அது தொங்கி கொண்டு இருக்கிறதை போல அதை அறுத்தால் நீங்கள் கரை சேர முடியும். அதை அறுக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த கடலில் தான் கடப்பீங்க. ஏனென்றால் அது ஒரு பெரிய பாரமாய் உங்களை இழுத்து கொண்டு இருக்கும். இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் அநேகர் மேல் கசப்பு, மனஸ்தாபம், ஒருவேளை மாமியார் மேலே இருக்கலாம், ஒருவேளை மருமகள் மேலே இருக்கலாம். அந்த கசப்பு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு மகிமை வராது, நீ ஃப்ரீயாக முடியாது, நீ மேன்மை அடைய முடியாது. இந்த இரவு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு மகிமையான ஒரு மனுஷனாய் மாறணும், எனக்கு மன்னிக்கிற சுபாவத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தர் மன்னிக்கணும். சரியா? நமக்கு குடும்பத்தில் சண்டை நடக்கும், டக்குன்னு மன்னிச்சிடணும். அதுக்கப்புறம் அதை சொல்லி காட்டக்கூடாது. பத்தியா நீ அன்னைக்கு அப்படி பண்ணியேன்னு அதை சொல்லி காட்டக்கூடாது. ஒரு காரியத்தை மன்னித்தோமா அதோடு அது முடிஞ்சது. சரியா? திரும்ப அவங்க அதே பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அன்னைக்குன்னு இதே பிரச்சனை தானே கொண்டு வந்த சொல்லி காட்டாதீங்க. ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கணும். ஏசாயா 61:3 சொல்கிறதை வாசிப்போம். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், துயரப்பட்டவர்களை சீர்படுத்த அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின, தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறதை இந்த முன் வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த சுவிசேஷத்தை அறிவித்து துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தந்து அவருடைய காயங்களை கட்டி ஆண்டவர் அவர்கள் என்ன செய்கிறாராம், தன்னுடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சம். நம்மளாம் யாரு? தேவனுடைய மகிமைக்கென்று, தேவனுடைய நாமத்தினாலே ஒரு மேன்மையான ஒரு மனுஷனாய் ஒரு குடும்பமாய் இருக்கும்படி தேவன் நம்மை நாட்டி இருக்கிற ஒரு நீதியின் விருட்சம். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒருவரும் அற்பமானவர்களாக இருக்கக்கூடாது. உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சிந்தனை சொல்லணும், நான் கர்த்தரால் நாட்டப்பட்ட ஒரு நீதியின் விருட்சம், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வரப்போகிறேன். உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு பிளானிங்கை நீங்கள் கொண்டு வரணும். 2 வருஷம் இல்லாவிட்டால் ஒரு 3 வருஷம் இல்லாவிட்டால் ஒரு 5 வருஷம் பிளான் உங்களுக்கு இருக்கணும். இந்த வருஷம் நான் என்ன செய்யணும் ஒரு பிளான் போடுங்க. இந்த வருஷம் அவர் சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் பாருங்க. இந்த வருஷம் ஒருவேளை நீங்கள் கடன் பாரத்தில் இருப்பீர்களேயானால், ஒருவேளை அந்த கடன் அளவுக்கு அதிகமான ஒரு கடனாக இருந்தால், இந்த வருஷம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்தில் அட்லீஸ்ட் அதில் ஒரு 25% கடனை நான் அடைப்பேன். ஒரு பொருத்தனை எடுங்க, ஜெபம் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. அடுத்த வருஷம் ஆண்டவரே நான் இருக்கிற கடனில் ஒரு 75% நான் முடிப்பேன். அதற்கு அடுத்த வருஷம் நான் டோட்டலாக ஆண்டவரே கடன் இல்லாத ஒரு மனுஷனை நான் மாறப்போகிறேன். ஜெபம் பண்ணுங்க. இந்த கடனை அடைக்கிற வரைக்கும் சாரியும் வாங்காதீங்க, ஷர்ட்டும் வாங்காதீங்க, எதையும் வாங்காதீங்க. சாப்பாட்டை கூட அளந்து சாப்பிடுங்க. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அப்படி தான் நம்ம மாறணும். ஏனென்றால் நம்ம கடன் பட்ட நாம தொடர்ந்து அந்த கடனை அடைக்காமல் நீ ஒரு மற்றவர்களுக்காக ஒரு போலியான ஒரு வாழ்க்கை வாழ்வதனால் என்ன பிரயோஜனம்? இல்லை, நீ வீடு வாங்கலை, ஆண்டவரே நான் ஒரு வீடை வாங்கணும் இந்த வருஷம். அப்போது இந்த வருஷம் வாங்க முடியுதோ இல்லையோ, இந்த வருஷம் இந்த டிசம்பருக்குள்ள நான் என்னால் முடிந்த ஒரு $5,000 நான் சேர்த்து வைப்பேன். பிளான் பண்ணணும். அந்த சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்து ஒதுக்கி வைக்கணும். பிளான் பண்ணி நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும், என் மனைவி என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஐஸ்வர்யமான ஒரு புருஷனாய் நான் மாறுவேன் என்று பிளான் பண்ணணும். கணவனும் பிளான் பண்ணணும், மனைவியும் பிளான் பண்ணணும், செய்து முடிக்கணும். தயவு செய்து உங்களுடைய பணத்தை விரயமாக்காதிருங்கள். நீங்கள் நீதியின் விருட்சம், உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படணும். நம்முடைய ஆலயத்தில் ஒருவரும் ஏழ்மையாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் எல்லாரும் சம்பாதிக்கிறீங்க.
எல்லாருக்கும் சம்பாத்தியம் இருக்கு. யாரும் இங்கே சம்பாதிக்காதவங்க இல்லை. உங்கள் சம்பாத்தியத்தை சரியான விதத்தில் நீங்கள் அதை சேமித்து வைத்து உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறணும். டாக்ஸியில் தான் போகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் முன்னாடி கிளம்பி பஸ்ஸில் போங்க, கொஞ்சம் முன்னாடி கிளம்பி எம்ஆர்டியில் போங்க. உங்களுடைய பணத்தை தயவு செய்து நீங்கள் சேர்த்து வைத்து ஒரு லக்கை குறியுங்க. இந்த டிசம்பருக்குள்ள நான் ஒரு $5,000 நான் சேர்த்து வைப்பேன். முடியுமா? முடியாதா? முடியலன்னா பரவாயில்ல, 2,000 சேர்த்து வைங்க. 2,000 முடியலன்னா பரவாயில்ல, $500 சேர்த்து வைங்க. அப்பொழுது அந்த பணம் சேர்க்கப்பட சேர்க்கப்பட ஆசீர்வாதம் கூட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் மகிமை அடையணும். நீ மற்றவங்ககிட்ட போய் உங்கள் கரத்தை இப்படி நீட்டவே கூடாது. இந்த கரம் இப்படி தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படி தான் இருக்கணும். கொடுக்கிறது ஆண்டவர் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே நல்லது என்று போதித்தார் என்று பவுல் சொல்றார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதியின் விருட்சமாய் மாறணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி வைக்கணும். நம்முடைய பெற்றோர் நம்மளை ஏனோ தானன்னு வளர்த்துட்டாங்க. நமக்காக பெரிய பிளான் பண்ணலை. ஒருவேளை உங்கள் பெற்றோர் எப்படியோ தெரியல, எங்கள் பெற்றோர் ரொம்ப பிளான் பண்ணியெல்லாம் எங்களை வளர்க்கலை. அது படித்தா படிக்கலைன்னா இருக்கவே இருக்கும் மாடு. சரியா? அந்த 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 கோணத்தில் தான் நாங்கள் படித்தோம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எங்கள் அம்மா அப்பா உட்காந்து படிக்குன்னு சொன்ன நாளும் இல்லை, அவங்க சொன்னதுக்காக நாங்கள் படித்த நாளும் இல்லை. ஸோ அப்படிப்பட்டவர்கள். அவங்க படினா நம்ம படிக்க மாட்டோம்னு நமக்கு தான் அப்படி ரிவர்ஸாக தானே போகும் எல்லாமே. சரியா? ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நம்மை கொண்டு வந்தார். ஆனால் இனி வரும் காலம் அப்படி அல்ல. இனி வரும் காலம் அப்படி அல்ல. நீ நீதியின் விருட்சம். உனக்கு ஒரு மகிமை, ஒரு கனத்தை ஆண்டவர் கொடுக்கணும். கடைசியாய் ஆகாய் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வாசிங்க. ஆகாய் 2:7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். இந்த வசனத்தை வாசித்தவுடன் எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயம் என்று நான் சொல்வது உன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நாம தேவனுடைய ஆலயமா இல்லையா? நம்ம தேவனுடைய ஆலயம். நம்மை தேவன் தன்னுடைய மகிமையினாலே நிரப்புவாராம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சபை நிச்சயமாக தேவனுடைய மகிமையினால் நிரம்பும். நம்முடைய சபை நிச்சயமாக தேவ கிருபையினாலே, தேவ ஆசீர்வாதத்தினாலே அது மகிமை பெறும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கிறாயா? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? நம்ம விரும்பணும், ஆண்டவரே என் குடும்பம் மகிமையினால் நிரப்பப்படணும், என் குடும்பம் சந்தோஷத்தினால் நிரப்பப்படணும், என் குடும்பம் அந்தஸ்தினால் நிரப்பப்படணும், என் குடும்பம் கர்த்தருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படணும். இதை நம்ம விரும்பி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் சொல்றாரு, நான் உன்னை மேன்மை உள்ளவர்களாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. இந்த இரவு நம்ம மேன்மையாய் மாறணும். உனக்கு மன்னிக்கிற சுபாவம் வேணும். வீணா எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாதீங்க. கடமை உணர்வோடு கூட வாழுங்க. நம்முடைய குடும்பத்தில் சில லக்குகளை உருவாக்குங்க. என் குடும்பத்தில் சண்டை இருப்பதில்லை மனசில் எழுதுங்க. கணவனும் மனைவியும் நல்ல தீர்மானம் எடுங்க. திருமணமான தேவ பிள்ளைகள், குடும்பமாய் வாழ்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு தீர்மானம் எடுங்க. நான் உன்னை கசந்து பேச மாட்டேன், நீ என்னை கசந்து பேசாதே. நான் உன்னை நேசிப்பேன், நீ என்னை நேசி. நம்முடைய வீடு தேவனுடைய நாமத்தினாலே மகிமையான ஒரு வீடா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, எப்போ பார்த்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் பட்சிக்கிறது, சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் நம்ம தவறான வார்த்தைகளை பேசுவது, டென்ஷன் ஆவது, இதெல்லாம் உங்களுக்கும் நல்லதில்லை, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதில்லை. நம்முடைய குடும்பத்தை ஒரு பரலோகமாய் நம்ம மாற்றணும். ஹல்லேலூயா. சந்தோஷமான ஒரு குடும்பமாய் மாற்றணும். ஒரு புருஷன் குடும்பத்தில் தெய்வ பிரசன்னத்தை கொண்டு வரணும், அமைதியை கொண்டு வரணும். ஒரு மனைவி குடும்பத்திற்கு ஒரு வெளிச்சமாக இருக்கணும். ஹல்லேலூயா. மனைவியினுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை தான் வரணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்ல வார்த்தை. என்கரேஜ் பண்ணுங்க உங்கள் புருஷனை. அவர் அழகாக இல்லாட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆமென். சரி, அவர் கருப்பாக இருந்தாலும் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். ஸோ சொல்லுங்க. நல்ல மனைவியை என்கரேஜ் பண்ணுங்க. நம்முடைய குடும்பத்தில் தேவ மகிமை இறங்கணும்.
ஆண்டவர் இன்றைக்கு அந்த கிருபை நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து நின்று, ஆண்டவரே சகல ஜாதிகளை பார்க்கிலும் என்னை மேன்மையானவனாய் வைங்கப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை தேவன் மேன்மையாய் வைக்க விரும்புகிறார். இந்த ஆலயத்தை என்னுடைய மகிமையினால் நான் நிரப்புவேன். நீதான் தேவனுடைய ஆலயம், நீதான் தேவனுடைய ஆலயம். உன்னுடைய ஆலயத்தை தேவன் தன்னுடைய மகிமையினால் அவர் நிரப்ப விரும்புகிறார். உன்னுடைய குடும்பத்தை தேவன் தன்னுடைய மகிமையினால் மகத்துவத்தினால் நிரப்ப விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, மற்ற எல்லாவற்றையும் தேவன் கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு மகிமை வரட்டும். கணவனே, உன் மனைவி அசட்டை பண்ணுகிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கக்கூடாது. மனைவியே, உன் புருஷன் உன்னை அசட்டை பண்ணுகிற, இல்லாவிட்டால் உன் புருஷனுடைய இருதயம் வேதனைப்படுகிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கக்கூடாது. பிள்ளைகளே, பெற்றோருடைய இருதயம் வேதனைப்படுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கக்கூடாது. தேவன் உங்களை மகிமையாய் வைக்கணும். தேவன் உங்களை மகிமையாய் வைக்கணும். பெற்றோர் சொல்லணும், இப்படிப்பட்ட ஒரு மகனை, ஒரு மகளை தேவன் எனக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று உங்கள் பெற்றோர் உங்களை குறித்து ஆறுதல் அடையணும். பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் சொல்லணும், எனக்கு நல்ல ஒரு தகப்பனை, நல்ல ஒரு தாயை தேவன் கொடுத்தார் என்பதுதான் ஒரு தகப்பன் தாய்க்கு அது மகிமை, அது கிரீடம். அல்லேலூயா. என்னை ஏன் பெற்றாய் என்று ஒரு பிள்ளை ஒரு தாய் தகப்பனை பார்த்து கேட்கக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல தகப்பனை, ஒரு தாயை தேவன் கொடுத்தாரே என்று தேவனை துதிக்க பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் உன் பிள்ளைக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வாசம் பண்ணும்படி இந்த ஆலயத்தில் நீங்கள் சிறந்த பலிகளை செலுத்தணும். சிறந்த பலிகளை செலுத்தணும். சாதாரண ஒரு பலி அல்ல. தேவன் விரும்புகிற ஆபேலை போல, அன்னாளை போல, மோசேயை போல, தேவனுக்கு உகந்த பலி கொடுத்த ஆபிரகாமை போல சிறந்ததை தேவனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. மோசே ராஜ்ய மேன்மையை மறந்து துறந்து தன் ஜனங்களோடு கூட அந்த அடிமைத்தனத்திற்காக அவன் பார்வோனின் குமாரன் என சொல்லப்படுவதை அவன் வெறுத்து அவன் ஓடினான். இந்த இரவு தேவன் உன்னை ஒரு மகிமையான ஒரு மனுஷனாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு கனத்திற்குரிய ஒரு மகனாய் உன்னை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை ஒரு கனத்திற்குரிய ஒரு வாலிபனாய் மாற்றும். என்னை ஒரு கனத்திற்குரிய ஒரு தாயாய் மாற்றும். என்னை ஒரு கனத்திற்குரிய ஒரு கணவனாய் மாற்றும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே துதிங்க, ஆண்டவரை துதியுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாளின் தேவ செய்தியை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே என்னை ஒரு மகிமையான மனுஷனாய் மாற்றும், என்னை ஒரு மகிமையான குடும்பமாய் மாற்றும், என்னை ஒரு மேன்மையான சந்ததியாய் மாற்றும், என்னை ஒரு மேன்மையான ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். நானே தேவனுடைய ஆலயம். என்னை நீர் உம்முடைய மகிமையினால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, என்னுடைய மேன்மை நான் இழந்து போகக்கூடாது, என்னுடைய மகிமை நான் இழந்து போகக்கூடாது. நான் செய்கிற காரியங்கள் எனக்கு மகிமையை கொண்டு வரணும். வேலை இடத்துல மகிமை அடையணும், குடும்பத்தில் மகிமை அடையணும், தேவனுடைய ஆலயத்தில் மகிமை அடையணும், என் குடும்பத்தார் மத்தியில் மகிமை அடையணும். நான் ஆண்டவரே மனுஷர் பார்வையில் ஆண்டவரே நான் ஒரு மாறாவா இருக்கக்கூடாது. மனுஷர் பார்வையில் நான் ஒரு தள்ளப்பட்ட கல்லா இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் பார்வையில் ஆண்டவரே நான் ஒரு சபிக்கப்பட்டவனா இருக்கக்கூடாது. நான் மெய்யான தெய்வமாகிய உம்மை ஆராதிக்கிறேன், பரிசுத்த தெய்வமாகிய உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, என்னிலே மகிமைப்படும், என்னிலே மகிமைப்படும், என்னிலே மகிமைப்படும். சொல்லுங்க, என்னை மகிமைப்படுத்தும்.
உங்க ஹானரை கொடுங்க, உங்க குளோரியை கொடுங்கப்பா. என் மீது உம்முடைய வல்லமையை வைங்கப்பா. ஞானமற்ற என்னை ஞானவானாய் மாற்றுங்க ஆண்டவரே. பலவீனமான என்னை பலவானாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, தள்ளப்பட்டு இருக்கிற என்னை எடுத்து நிறுத்துங்கப்பா. தள்ளப்பட்ட கல்லா இருக்கிற என்னை எடுத்து நிறுத்துங்கப்பா. உதவியற்றவனாய் பிரயோஜனமற்றவனாய் இருக்கிற என்னை ஆண்டவரே உமக்காக பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த இரவு நான் கனத்திற்குரியவனாய் மாற விரும்புகிறேன். அந்த அபிஷேகத்தை தாரும், கேளுங்க. நீங்க வந்த வண்ணமாய் திரும்பி போக கூடாது. நீ கனத்திற்குரியவனாய் மாறணும். நீ கனத்திற்குரியவளாய் மாறணும். உன் கணவன் உன்னை பார்த்து சொல்லணும், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன் மனைவி உன்னை பார்த்து சொல்லணும், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் பிள்ளைகள் எழும்பி நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த வல்லமை இறங்குவதாக, அந்த அபிஷேகம் இறங்குவதாக, அந்த அபிஷேகம் இறங்குவதாக. ஓரமா லபுதி அந்த ரபுனா தூரமா ஷதரனமா. பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. நீ பலவீனன் அல்ல. உன்னை தேவன் தன்னுடைய ஞானத்தினால், கிருபையினால், பலத்தினால் இப்பொழுதே அவர் இடை கட்டுகிறார். ஹல்லேலூயா. தேவ வல்லமையை பெற்றுக்கொள். ரிகபாலோ ஷியாந்தனா. நீ கனத்திற்குரியவனாய் இருப்பதுதான் தேவ சித்தம். கர்த்தர் உனக்குள் அந்த கனத்தை வைப்பாராக. ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த கனத்தை வைப்பாராக. இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேவ பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.